எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு கீதாக்கா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பார்சல் வீடியோ தான் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சரண் வந்து ஊர்ல இருந்து பார்சல் அனுப்பிச்சு விட்டதா உங்ககிட்ட நான் பார்சல் வீடியோ போட்டிருந்தேன். இப்ப அதனால சரண்வோட ஃப்ரெண்டு வந்து ஊருக்கு வந்து நாளைக்கு போறாங்க. என்ன வேணும்னு கேட்டோம். சரண் வந்து சொல்லிட்டான், எனக்கு ஒண்ணு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டான். இருந்தாலும் இல்ல தம்பி நீ சொல்லு, வேற எதுவும் உனக்கு கொடுக்க போறது இல்ல, தீனி மட்டும் தான் ஏதாவது கொடுத்து வரோம், என்ன தீனி வேணியானா. சரிம்மா அது உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டான். சரி அதனால அவனுக்கு பிடிக்கிறது என்னன்ட்டு அப்புறம் வனிதாவை கேட்டான். வனிதா வந்து வனிதா வந்து ஒரு 2 3 பொருள் சொன்னுச்சு, எனக்கு அது வாங்கி அனுப்பிச்சு கொடுக்கா அப்படின்னு சொன்னுச்சு. அதனால சரி அதெல்லாம் மத்ததெல்லாம் ஸ்வீட்டு காரம்லாம் போய் கடையில வாங்கிக்கலாம். சரி முறுக்கு அன்னைக்கு சரணு கேட்டான், என்னம்மா செய்யறேன்னா முறுக்கு சொல்றேன்னா. ஐயோ எனக்கு அன்னைக்கே ஒரே வருத்தம். ஐயோ பிள்ளைக்கு முறுக்கு சுட்டு கொடுக்க முடியலையே, முறுக்கு பிடிக்குமே பிள்ளைக்கு அப்படின்னு நினைச்சேன். சரி அதான் கொஞ்சம் மாவு இருந்துச்சு, சரி அதை போட்டு கொஞ்சமா முறுக்கு சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 முறுக்கு கொடுத்தா கூட பிள்ளை சாப்பிடுவானேன்னு மாவு கொஞ்சம் தான் இருக்கு, அதை வச்சு சரி நம்ம போட்டு கொடுத்துருவோம். ஏன்னா இந்த மாவு வீட்டுல அரைச்ச மாவு, இது கொஞ்சம் தான் இருக்கு. சரி அதனால இப்போதைக்கு அதை மட்டும் அரைச்சு கொடுத்து விட்டு சரி முறுக்கு அம்மாவுக்குலாம் வந்து எவ்வளவுதான் பொம்பளை பிள்ளை செஞ்சாலும் வந்துட்டு அம்மாவுக்கு வந்து பசங்க மேலதான் பாசம். ஆனா அதே மாதிரிதான் நாங்களும் அப்ப அப்பா செல்லம், பொண்ணுங்கெல்லாம் அப்பா செல்லம். நாங்க ஒன்றும் வருத்தப்படலையே, அப்பா யாரு வருத்தப்படுறோன்றதை விட நாங்க மாதி மாதி செஞ்சாலும் அம்மா வந்து பையன் மேலதான் இருக்கான், பையன் மேலதான் இருக்காங்க. எங்களை பொறுத்தளவு நாங்க 3 பிள்ளை பார்த்தாலும் 2 குழந்தை இருந்தாலும் அது எல்லாமே ஒண்ணுன்னு தான் நினைக்கிறோம். நீங்க அப்பா மேல பிரியமா இருக்கிறப்ப நாங்க அதை ஒண்ணும் நினைக்கலையா, அவங்க அப்பா யாரு அப்படிங்கிற மாதிரிதான். ஆனா அதே வந்து அம்மாக்கள் வந்து பையன் மேல பிரியமா இருந்தா பையன் மேல பாசமா இருக்காங்க, பையன் மேல இருக்காங்க, அது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது எனக்கு. அதுதான் உண்மை. ஏதாவது செய்ய ஆனா நாங்களும் மிஸ் பண்றோம். ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே சரணம் தான் எல்லாருக்கும். இப்போ திருவிழாவா இருக்கட்டும், தீபாவளியா இருக்கட்டும், தம்பி இருக்கட்டும், எல்லா பசங்க இருக்கும்போது தம்பி தான் எல்லாருக்கும் நினைக்கிறோம். இது அதே மாதிரி தான் அம்மா வந்து ஏதாவது செஞ்சாச்சு, தம்பி இல்லைல்ல ஏதாவது நல்லா இருக்கும், திடீர்னு அப்செட் ஆகும், சரண் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கபடி எல்லாம் எல்லா பசங்களும் எல்லாம் விளையாண்டாங்க. அப்ப நம்ம கூட அன்னதானம் செஞ்சு போட்டோம். அப்ப கூட நினைக்கிறோம், அப்ப ஒரு ஃபீல் ஆகுது என்னன்னா, ஐயோ நம்ம பிள்ளை அந்த இடத்துல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே சொல்லுங்க, நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அந்த நினப்பு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறப்ப. என்ன ஒரு பொருள் செஞ்சாலும் ஐயோ நீங்க பிள்ளை இல்லையே, ஒரு மட்டன் சிக்கன் ஏதாவது வேற என்ன இருந்தாலும் என்ன ஒரு இடத்துக்கு போனாலும் ஒரு பஸ்ஸே இல்லாம இருக்கிறப்ப சின்ன பிள்ளை இருந்திருந்தா நம்ம நிறைய எப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தமா இருக்கு. அத நம்ம ஒரு ஃபீலா இருந்துட்டோம்னா உடனே. ஆனா இதே நாங்க வந்துட்டு ஐயோ எங்க அப்பா இருந்ததெல்லாம் செஞ்சிருப்பாருன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. நான் ஒரே கேள்விதான் கேக்குறேன், அந்த அப்பா யாரு, எங்களுக்கு என்ன வேணும்? சரி சரி, யார் யார் வீட்டுல எல்லாம் அப்பா செல்லம் அம்மா செல்லம்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அப்பா செல்லம், அவ்வளவுதான். சாதனா வந்து அம்மாச்சி தாத்தா செல்லம். ஆமா சாதனா அங்கேயே இருந்தாலும் அவன் அம்மாச்சி தாத்தா செல்லம். இப்போ வந்து அம்மா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே ரெடியாக வச்சுருக்கிறேன். எண்ணெய் வந்து காய வச்சுட்டேன், சிம்மில் வச்சுருவோம். அப்புறம் வந்து இதுதான் மாவு, 1 கப்பு தான் இருந்துச்சு இந்த மாவு. சரி அதான் இந்த அரிசி அரைச்ச மாவு, இதை மட்டும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம இந்த அரிசி மாவு எடுத்துருக்கிறேன், அதாவது கழனி பிடிச்சி காய வச்சு பச்சரிசி அரைச்ச மாவு, இது முறுக்கு மாவு. அதனால் இது இருக்குது. இப்போ நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்குவோம். இந்த மாவுக்கு 50 கிராம் வந்து பொட்டுக்கடலை எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். நம்ம வந்து இந்த பொட்டுக்கடலையை சலிச்சிக்கலாம். மலை சாரல் மாதிரி கொட்டுதா இங்கிட்ட. அதுங்களும் எண்ணெய் காய வச்சுருக்காங்க, அது நம்ம நெய்யா. இப்போ வந்து நெய் 2 ஸ்பூனு ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் வச்சுருவோம். நெய் இல்லைன்னா எண்ணெயை வந்து நல்லா சூட ஏற்றி வச்சுருக்குறோம்ல, அந்த எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம். அம்மா வந்துட்டு காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் தான் வந்தாங்க, அதனால தான் சரி இன்னும் லேட் ஆகிடுச்சு வீடியோ எடுக்க. இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாரும் வந்து மலையில் வந்து எல்லா வீட்லேயும் வந்து உப்பு வந்து ஒரு மாதிரி சலசலன்னு ஆகுது, கசகசப்பா ஒரு மாதிரி ஆகுது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து பானையில் வச்சுருக்கோம், பானையில் வச்சுருக்க தெரில. ஆனால் வந்து நாங்கள் கல் உப்பு தான் தூள் உப்பு அரைச்சி யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது ஒரு மாதிரியாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் அதுக்கு என்ன பண்ணணுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுப்பில் வந்து வெந்நீர் வந்து சூடேற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெந்நீரை ஊற்றி நம்ம கொஞ்சம் வந்து பிணைஞ்சிக்குவோம். ஒரு கரண்டி
இது மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். இன்னும் வரல மாவாக இருக்குது. மாவு பிணைஞ்சாச்சு. உங்கள்கிட்ட 2 கரண்டி உப்பா காமிச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு கரண்டி ஊற்றிருக்கேன் தண்ணி. வெறும் மாவு இப்படி வச்சா அமுங்கின மாதிரி இருக்க சாஃப்டாக இருக்கணும். அதனால் இப்போ இதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். பாருங்க, நான் நம்ம இந்த கிச்சனில் ஒன்றா நின்றுனா போட முடியல. சரி, கிச்சனை தான் யாரும் சின்னதாக போட்டாச்சு. ஏன் கிச்சன் இங்கே போட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்கான காரணம் கதை வந்துட்டு இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அவ்வளோதானம்மா? ஒரு இதுக்கு 3 முறுக்கு இல்லை போடணும். ஒரு குழாவில் 3 தான் வருது முறுக்கு. அங்கே பாதி ஒட்டிக்கிச்சேம்மா. ஒட்டுறதுக்குலாம் இங்கே வேலையே இல்லைம்மா. ஒரு பேச்சுக்கு 5ஆவது போடணும். என்ன நிறையா ஊற்றிருக்கணும். கம்பியா? ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கு எடுத்துக்கலாம். இந்த தள்ளிக்க நான் நின்றுட்டு அம்மாவால் எடுக்க முடியல. எண்ணெய் சட்டி வேற. இங்கே வந்துட்டு 2 நாளாக சரியான மழை. இன்னைக்கு தான் சரியான வெயில் அடிச்சிச்சு. எல்லா ஊர்லேயுமே மழை. பரவாயில்ல, வெயில் அடிச்சிச்சு ஓரளவுக்கு. இன்னைக்கு வெயிலில் வேலை செய்ய முடியல. மெயின் வந்து இந்த துணியெல்லாம் காயறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. துணி லைட்டாக கொஞ்சம் வெயில் அடிச்சுன்னா திருப்பி காய போடுறது, அப்புறம் திருப்பி மழை வந்துடுது, அப்புறம் திருப்பி எடுத்து உள்ளே போகிறது. இதுவே மனுஷனுக்கு டென்ஷன் ஆயிடுது இந்த மழை டைமில் மட்டும். ஏன்னா வெயிலில் வந்து துணி காஞ்சாதான் துணி நல்லா இருக்கும். அப்படி லைட்டாக காஞ்சாலுமே ஏதோ ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து எல்லா துணியும் காய போட்டு எடுத்து வச்சாச்சு. போடுற 3 முறுக்கை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் இப்போ சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நான் பக்கத்தில் நிற்கிறது அம்மாவுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் இதுக்கப்புறம் சுட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். இதான் மாவு. ஒரு இதுக்கு 5 முறுக்கு போடுறாங்க. இப்போ அம்மா போட போகிறாங்க, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நான் வந்து எல்லா முறுக்கும் சுட்டு எடுத்துட்டேன். எத்தனை முறுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா 30 முறுக்கு இருக்குது. எவ்வளோ மாவுக்குமா? 1 கப்பு தான். இந்த இவ்வளோ பெரிய கப்பில் 1 கப்பு தான் வந்து மாவு இருந்துச்சு. 50 கிராம் வந்து பொட்டுக்கடலை போட்டேன். அதுக்கு எவ்வளோ முறுக்கு? ஓகே. 2 ஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகாத்தூள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சூடாக வெந்நீரை வச்சு பிணைஞ்சோம். அவ்வளோதான், முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. முறுக்கு நல்லா ருசியாக நல்லா இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், இதுதான் முறுக்கு. மாவு வேறு எதுவும் இல்லை. அதனால் இதை தான் இப்போ வந்து சரணுக்கு வந்து பார்சல் கொடுத்துருணும். சரணுக்கு சரணா ஷீட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா பொண்ணுங்க வந்து அப்பா பிள்ளைங்க, பசங்க வந்து அம்மா பிள்ளைங்க. எல்லா வீட்லேயும் அப்படி நடக்குதான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.